பொண்ணு வீட்டுல பார்த்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. அதனால அவ வீட்டை விட்டு வந்துட. இப்ப இங்க இருந்தா பெரிய கலவரம் ஆயிடும்னு ஹீரோ, தங்கச்சி, ஹீரோட கிரஷ், அந்த நாயின்னு எல்லாரும் வேன்ல அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி போற வழியில தங்கச்சியோட லவரும் லிஃப்ட் கேட்க, உங்க தங்கச்சிக்கு எங்க காலேஜ்ல நினைவஞ்சலி செலுத்துறோம்னு சொல்ல, இவங்களும் இப்ப வண்டியை திருப்பிக்கிட்டு காலேஜுக்கு போறாங்க. அங்க தங்கச்சி எழுதின ஒரு கவிதைக்கு டியூன் போட்டு அவளுக்கு அஞ்சலி செலுத்த, கரெக்டா அது முடியும் போது கிரஷ் வீட்டு ஆளுங்களும் அங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களை தடுக்க, அதுக்குள்ள நம்ம ஆளுங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. தங்கச்சிக்கு ஊரை சுத்தணும்னு ஆசை இருக்கும். அதனால எல்லாரும் அந்த வேன்லயே எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப தங்கச்சியும், உங்க கூட இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா, என்னையே இப்படி பாத்துக்கிறீங்கன்னா உனக்கு பிறக்க போற பொன் குழந்தைய நீ எப்படி பாத்துப்பன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோட கிரஷ் வந்து கூப்பிடுறா. அதனால ஹீரோவும் அங்க இருந்து போயிட. இப்ப மறுநாள் காலையில பார்த்தா தங்கச்ச காணும். இவனும் அவ பேரை சொல்லி எங்க பார்த்தாலும் தேடுறான். கிரஷுக்கு எதுவுமே புரியல. திடீர்னு தங்கச்சி ஞாபகம் வந்திருக்கும் போலன்னு புரிஞ்சுக்கிறா. இப்படியே பல நாள் கடந்துருது. இப்ப ஹீரோவும் ஃபுட்பால் கோச்சா இருக்கான். அப்ப பழையபடியே இந்த வேன்ல இருந்து ஒரு சத்தம் வருது. இவனும் போய் பார்த்தா இவனோட போன் தான் ரிங் ஆகிட்டு இருக்கும். அதுல உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ல, தன்னோட தங்கச்சியே திரும்பவும் பிறந்துட்டான்னு நினைச்சு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான்.